அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லார் வீட்லயும் பொங்கல் வைங்க, சாப்பிடுங்க. Hi guys, welcome to our channel Jenny Vijay Loves. ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைப்பொங்கல். ஸோ அதனால நாங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் லைட்டாக, அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால நாங்கள் வந்து 2 பேர் வந்து கோயில் போகிறோம். தம்பியை வந்து கூட்டு போக முடியல. அதாவது தம்பியை வந்து அம்மா வந்து வெளியே அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அதனால நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். ஸோ உங்களுக்கும் வந்து இது வந்து தலைப்பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சிவன் கோயில் போகிறோம். ஸோ போயிட்டு அங்கே என்ன நடக்குது, அதுக்கு தப்பில் அது என்னது இது தருவாங்கல்ல பொங்கலுக்கு லைன்ல நிப்பா. இல்ல எனக்காக மேக்கப் பண்ணி எனக்கு பாருங்க லைன்ல நின்னுப்பா. அதுவும் இல்லாம எவ்வளவு பெரிய பொங்கல் வாங்குறதா பெரியதானே பேசக்கூடாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து நான் முத நேரம் வந்து வேஷ்டி கட்டியிருக்கேன். ஸோ அதனால வேஷ்டி கட்டதுக்கு எவ்வளவு கிளி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சையா இருக்கு. அதனால நீங்க ஃபுல் அவுட்ஃபிட் வந்து போடுவேன். அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்க பாருங்க. அப்புறம் வந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் வந்து இந்த பிரகன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்க இருந்து நேரம் நாங்க வந்து அங்கதான் போறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து பொங்கல் வந்து எங்களுக்கு எப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் மறக்காம பாருங்கள். குரங்கு மாதிரி ரெடி பண்ணுங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க யாரு பேசுமா. அழகு அழகு பசங்க, அழகு பசங்க, அழகு பசங்க, புஜ்ஜுக்குள்ள பசங்க. ஊவா ஊவா. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து முக்கை வாங்கிட்டோங்க. ஏன்னா சிவன் கோயில் வந்து அடைச்சிட்டாங்க. நான் நேரத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க, அதாவது 11 o'clock அங்க இருக்கிற மாதிரி நீங்க போனீங்க. ஏன்னா உங்க எந்திக்கிறதே வந்து 10 o'clock. இன்னைக்கு நான் தான் பக்தி பரவசமா இருந்தேன் இன்னைக்கு கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆயிட்டா கஷ்டப்பட்டு வேஷ்டி கட்டி அவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி வந்து இங்கிருந்து போச்சல அப்படி எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அங்க போய் மொக்க வாங்கிட்டு வந்துட்டோம். மறுபடியும் ரிட்டர்ன் அதே தெருவுல நடந்து வரும்போது அசிங்கமா அதான் கேவலமா பார்த்தாங்க சொல்றேன். அப்புறம் வந்து சரி வேற கோயிலுக்கு போகலாம் பார்த்தோம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இருந்துச்சு, அங்கேயே அடிச்சு கேட்டேன். தம்பி இப்பதான் அடைச்சாங்க தம்பி. மணி கரெக்டா பாருங்க 1:48. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இவதான் ஹிந்து பாத்துக்கோங்க. இவதான் தெரியும் எப்ப கோயில் அடைப்பாங்க சொல்லிட்டு அவ கிளம்புனது எத்தனை மணிக்கு 12:30 கிளம்பி. நான் கிளம்பிட்டு உன் பையன் கிளம்பி விட்டானா கடைசியா கிளம்பிட்டு தெரியும் எவ்வளவு நேரம் கிளம்பிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். சரி கடைசி நாங்களும் கோயிலுக்கு வந்து சரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க உள்ள வச்சு வீட்டுட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனா எல்லாமே நாசமா போயிட்டு பொங்கல் அதுமாதிரி எங்களுக்கு வந்து ஒரே தடங்களாக தான் இருக்கு. இப்போ கூட இந்த வீடியோ வந்து இந்த டேக்கு வந்து நாங்கள் 2ஆவது நாள் எடுக்கும். ஸ்டோரேஜ் ஃபுல் வந்து அவ்வளோ நேரம் பாதி பேசி ஸ்டோரேஜ் ஃபுல் வந்துட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து பிரகன் ப்ரோ வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து பொங்கல்லாம் வச்சுருக்காங்களாம். ஸோ அங்கே வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்க்க எடுத்தான் வந்தேன். வணக்கம் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். ஹாப்பி பொங்கல். காலையில் 6 மணிக்கு பொங்கலுக்கு வாங்கல் என்றார் 12 மணிக்கு 4 மணிக்கு இங்க பாரு கிறிஸ்மஸ். நாங்க வந்து எம்மனுக்கும் சம்மதமா கிறிஸ்மஸ் இருக்குது. பக்கத்துல வந்து நாங்க வந்து செஞ்சிருப்போம். அல்லாஹ் காணோம். ஆமா அல்லாஹ்க்கு ஒரு கல்யாணம் முடிச்சிருங்க. நீங்க முடிக்கலாமே. எனக்கு நீங்க பொங்கல் செஞ்சது அது அப்படியே நாட்டு கொஞ்சம் வாரமா உள்ள இப்போ ஆக சொல்லல வேற பேசுவாங்க. அதாவது இப்போ நாங்க இங்க யார் வீட்டு வாசல்ல நிற்கும் அப்படின்னா பிரகன் அண்ணா வீட்டு வாசல்ல நிற்கும். இது ஒரு பஞ்சாயத்து நடந்துருமா எங்களுக்கு காரில் வச்சு. நான் வந்து என்ன சொல்லிட்டேன், பிரகன் அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன இருக்கு அண்ணன் அண்ணன்னா எப்படின்னு பேசிக்கலாம். ஓ அதுக்கு அண்ணன் சொல்லுங்க. பிரகன் ப்ரோ இந்த மாதிரி அதான் பிரகன் அவங்க சொல்லிக்கல என்ன. அது ஒரு மாதிரி தடுமாற்றம் சொன்னேன். அதான் பிரகன் ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிரகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லி. ஆமா இப்படி பண்ணிட்டாங்களா? எப்படி பண்ணா மீட்டர் பெட்டிக்கெல்லாம் பாத்தீங்களா என்ன வச்சிருக்காங்க, கொடை வச்சிருக்காங்க. நிறைய மழை விழக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. மழை விழக்கூடாது இல்ல, மழை விழுந்து வேற இதுல கனெக்ஷன் அடிச்சு பாக்ஸ் போயிட்டுன்னு நினைச்சீங்க. ஆமா சரி எங்க வீட்டு பொங்கல் சாப்பிட்டீங்க? எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டாச்சு. அது நாங்க ரிவ்யூ வீட்ல போய் கொடுத்துறோம். வீட்ல அவங்க ரிவ்யூ வீட்ல போய் கொடுப்பாங்க. ஏன் இங்க சரி சொல்லிரு நல்ல டேஸ்ட் சொல்லிரு. பொங்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தித்திப்பா இருந்துச்சு. தித்திப்பா இருந்துச்சு. ஸ்னேகா வச்சதா? ஸ்னேகா காலையில 4:30க்கே எந்திரிச்சு வச்சேன். உங்க வீட்ல சாப்பிடல இல்ல போறோம். எங்க வீட்ல சாப்பிட்டோம் காலையில. காலைல எங்க அம்மா ஆனா 10 மணிக்கு வச்சாங்க பொங்கல்.
ஹாய் ஜேஸ் ஃபேமிலி, நான் உங்க பிரகன். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது தான் இவர் பூவு இங்கேருந்து போக சொல்ல வந்து எனக்கு வந்து கோயிலுக்கு போனோன்னா மைண்ட் அப்செட் ஆகிட்டு, அதாவது உள்ளவே போக முடியாமல் போயிட்டோம். அதனால மைண்ட் அப்செட்ல அப்படி நேரா சொல்றாங்க தம்பியை கூட்டு போ அப்படின்னா தம்பி வந்து அம்மா கூட்டு போயிட்டாங்க. அதனால கூட்டு போகல. அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை, சரி கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிந்து கோயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறோமா, அதனால தம்பி இன்னைக்கு நாங்கள் கூட்டு போகாத என்னமோ எங்களாலேயும் போக முடியல. அப்புறம் வந்து நாங்கள் நேராக பிரகரன் வீட்டுக்கு போனோமா. ஸோ அதனால வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டோம். அதனால எனக்கு அந்த பூ வாங்கின மைண்ட் மறந்துட்டு, சரி வர சொல்லி மறந்துட்டு ஒரு அந்த கடையை பார்க்க தான் ஐயோ பூ வாங்கி கொடுக்கலையே, திட்டுவாளை வீட்டுக்கு போடணும்னு தான் இப்படி வாங்கி கொடுத்துருக்கேன். அதாவது அவன் இறங்கி வாங்கி கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து காரை விட்டு அவன் தான் இறங்கி வாங்கி கொடுப்பான். இப்போ வந்து வேஸ்ட் கட்டிட்டு நீ போய் இறங்கு வேஸ்ட் கட்டிட்டு எனக்கு வந்து கூட நான் தான் இறங்கி வாங்கி இல்லை. இப்போ வந்து ரெகுலராக வந்து வேஸ்ட் கட்டுறோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. மொதல் டைம் வந்து வேஸ்ட் கட்டினா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கட்டுற உங்களுக்கு தான் அது தெரியும். நீங்களே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு வந்து அறிவு வரும். பாரம்பரியம் அது வந்து ரெகுலரா கட்டினா தானே இருக்கும். நாம வந்து என்ன கேட்டாலும் கட்டினா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நடக்காங்க எப்படி நடக்காங்க? நீ நடக்கிறத காட்டு. இதுதான் நடந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் நிறைய ஃபன் பண்ணலாம், கோயிலுக்குலாம் போய் நிறைய என்ஜாய் பண்ணலாம் நினைச்சோம். பட் ஒன்றுமே வந்து நடக்கலை. என்ன பண்ண ரொம்ப பக்திமயமா போனாலும் அது அதனால ஒன்றுமே வந்து நடக்கலை. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பொங்கல் வந்து இவ்வளோ தாங்க எங்களுக்கு கொண்டாட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி போணுச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து நாளைக்கு கழிச்சு மாட்டுப்பொங்கல் நாளைக்கு கொண்டாடுறோமோ இல்லையோ, மறுநாள் வந்து பிரகன் அவங்களுக்கு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கல்யாண நாள். ஸோ அங்கே போவோம். ஸோ அந்த பிளாக் வந்து அங்கே என்னென்ன ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அவங்க கூட பண்ணோம். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள்.